ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காலையிலே ஸ்கூல் டியூட்டி முடிச்சுட்டு வந்து ரூம் க்ளீன் பண்ணிட்டு குளிச்சுன்னு இருக்கும்போது மேடம் ஃபோன் பண்ணாங்க, வண்டி ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு. சரி, அப்படியே வண்டி ஸ்டார்ட் பண்ணி அவங்களை இட்டுன்னு ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு ஒரு 1.5 மணி நேரம் ஆகும்னாங்க. இங்கே வெயிட் பண்ணுறேன், ரூமுக்கு போகிறேன்னு கேட்டாங்க. நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு, ஏன்னா சாப்பிட்லன்னு சொன்னேன். சரி, நீ ரூமுக்கு போ, நான் சாப்பாடு தர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை ரூமுக்கு அனுப்பி விட்டாங்க. மேடம் திரும்ப ஃபோன் பண்ணுறதுக்குள்ளே ஒரு குழம்பு ஒன்று வைக்கணும், அது வச்சிடலாம். பயப்படாதுங்க, குழம்பு வைக்கிற வீடெல்லாம் காட்ட மாட்டேன். ஏன்னா எப்பவுமே வைக்கிற முட்டை குழம்பு தான் நம்மளுக்கு. சீக்கிரம் வச்சிடலாம். ஏன்னா அப்படியே எப்படி சொல்கிறது, ஃபோன் பண்ணி வர வச்சு அப்படியே ஹாஸ்பிட்டலேருந்து டேரெக்டாக ஸ்கூலுக்கு இட்டுன்னு போய் அப்படியே பசங்களை இட்டுன்னு வரா மாதிரி இருக்கும். டைமிங் இருக்காது, அதால் இப்போ டக்குன்னு வச்சிடலாம். நேரம் சரியில்லைன்னா எல்லாம் எப்படியெல்லாம் வந்து அமைதி பாருங்க. நம்மளுக்கு குழம்பு வச்சுன்னு இருந்தேன், அந்த கரண்ட் அடுப்பு ஒர்க்காகாமல் போயிடுச்சு. ஐயோ, நான் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. குழம்பு கொதிச்சிடுச்சு, முட்டை உடச்சி ஊற்றலான்னு பார்த்தா லைன் வர மாட்டேங்குது அந்த கரண்ட் அடுப்புக்கு. அடுப்பு அடிக்குது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருந்திருந்தால் மொத்த வேலையும் முடிஞ்சிட்டு இருக்கும். இப்போ இதுக்கு என்ன வழி? இது வேணா தான் போகணும். இந்த லைனு தான் வரமாட்டேருக்கு. காலையிலேருந்து நல்லா தான் வந்துச்சு, சுவிட்சும் போட்டு தான் இருக்குது. அந்த சுவிட்ச் பாக்ஸுக்கும் லைன் வருது. ஆனால் அந்த சுவிட்ச் பாக்ஸ்லேருந்து இந்த இதுக்கு கரண்ட் அடுப்புக்கு லைன் வர மாட்டேங்குது. முருகா எல்லாம் என் நேரமா என்னன்னு ஒன்றுமே புரியல. நல்லா தான் குழம்பு இருந்துச்சு. ஐயோ முருகா, என்னை மட்டும் ஏன் முருகா இப்படி சோதிக்கிறேன்? நான் என்ன தான் பாவம் பண்ணேன்? சாப்பாடு சரி வரலன்னு நம்ம சாப்பாடு சரியில்லைன்னு பார்த்தா நல்லா ஒர்க் ஆகிடும். இந்த கரண்ட் அடுப்பு போயிடுச்சு. அந்த குழம்பு தூக்கின்னு வந்து திவானில் வச்சு, சரி இங்கே டக்குன்னு ரெடி பண்ணி எடுத்துன்னு போயிடலான்னு இங்கே எடுத்துன்னு வந்துட்டேன். அப்படியே முட்டை உடச்சி ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்துன்னு போய் ரூமில் வச்சிட வேண்டியது தான். இந்த சாப்பாடு ஒழுங்காக வரத்தால் என்னென்ன சேட்டை பண்ணுறதா இருக்குது பாருங்கள். ஒழுங்காக வந்தால் நம்மளுக்கே அந்த நிலமை. மேடம் ஃபோன் பண்ணியிருந்தாங்க, போய் 1 மணிக்கு நீயே போய் பசங்களை இட்டுன்னு வந்துரு குமார் அப்படின்னு. 1 மணிக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணேன். நான் வந்து ஆஃபீஸ் ரூமில் சொல்கிறேன், செக்யூரிட்டிகிட்ட என்ன ஸ்கூலு என்ன பேருன்னு சொல்லிட்டு அவங்க இட்டுன்னு வருவாங்க. அதுக்கப்புறம் நீ டைம் என்னன்னு பாரு. டைம் அதிகமாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக போய் பெரிய பையன் இட்டுன்னு வந்துரு. டைம் சீக்கிரமாக வந்துட்டாங்கன்னா வீட்டுக்கு இட்டுன்னு வந்துரு. பசங்களை வீட்டுக்கு இட்டுன்னு வந்துவிட்டு அதுக்கப்புறம் போய் பெரிய பையன் இட்டணும் அப்படின்னுங்கிறாங்க. இப்போ டைமு மணி 12:30 தான் ஆகுது. இன்னொரு 10 நிமிஷம் அப்படியே காலையில் உக்காந்துட்டு போய் மேடத்துக்கு ஃபோன் பண்ணி தருவோம். மேடம் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பசங்க வந்தால் இட்டுன்னு வந்து வீட்டில் இட்டுற வேண்டியது தான். பசங்க பேரெல்லாம் சொல்லிவிட்டு வெயிட்டிங் ஹாலில் உக்காந்து இருக்கிறேன் ஸ்கூலில். அவங்க போய் இங்கே ஸ்கூலில் வேலை செய்கிறவங்க போய் ஒருத்தர் இட்டுன்னு வருவாங்க. அந்த குண்டான் செட்டி ஏன்னா தூக்கி அடிச்சலான்னு வருது. சரி, அப்படியே கோவத்தை பல்ல கடிச்சுன்னு இருக்கிறேன். இன்றைக்கி அதே பாய சாப்பிடுதான். 3 நாளைக்கு முந்தா நேற்று இன்றைக்கும் ஒரே சாப்பாடு செஞ்சு வச்சு சூடு பண்ணி குத்து அனுப்பி போடுறாங்க. அதே ரைஸ் தான் படம் போதே தெரியுது. கன்றாவே குழம்பு இருக்கிறதால எப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம். இன்னும் 4 நாள் எப்படியாவது ஒழிஞ்சு போட்டதுக்கப்புறம் புதுசாக வரவங்களுக்கு நல்ல சாப்பாடு ஆக்கி போட்டோம். மனசாட்சி இருக்குதா இல்லையா தெரியல. எல்லாமே இருக்குது. ஒரு 10 நிமிஷம் ஆகுமா அது சாப்பாடு செஞ்சு குண்டால் வச்சு சூடு பண்ணி கொடுத்து தண்ணி போட்டுன்னுக்கிறாங்க. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, சாப்பிடும். இன்னும் 4 நாளில் போகிறாங்க போல் தெரியுது. போய் தொலையிட்டோம். சாப்பிடுவோம் நம்ம. அப்படியே சாப்பிட அள்ளி போடும் போது பிசுன்னு ஒட்டுது கை. செம்ம காரமாக இருக்குது. மிளகாத்தூள் காலைல அவசரப்பட்டு மிளகாத்தூள் கொட்டிட்டோம். புது மிளகாத்தூள் கொஞ்சம் பார்த்து கொட்டியிருக்கலாம். சாப்பாடும் சரியில்லை, வச்சதும் கொஞ்சம் கோளாறு ஆகிடுச்சு. எப்படியோ பல்ல கடிச்சுன்னு சாப்பிடுவோம், வேறு வழி இல்லை. எனக்கு எப்படியே ஆத்திரம் தான் வருது இதெல்லாம் நினைக்க. பொட்டேட்டோ சிப்ஸ் வேணுமா? பொட்டேட்டோ சிப்ஸ்னால் ஃப்ரெஞ்சு ஃப்ரை வேணுமா? நான் சொல்லிக்கிறாங்க. இந்த சாப்பாடு சரியில்லைன்னு அதை வாங்கினார் சொல்லி ஃப்ரெஞ்சு ஃப்ரை ரெடி பண்ணி சாப்பிட போகிறாங்க. ஆனால் நம்ம நிலமை ஒன்றும் பண்ண முடியாது. இது 2 கிலோ பேக்கில் இல்லை, பெரிய பேக்கு தான் வாங்கினார் சொல்லுவாங்க. அது இல்லாத இருக்கவே சரி 1 கிலோவில் 2 எடுத்துக்கலான்ட்டு 2 பேக் எடுத்துக்கினேன். 2 கிலோ. எனக்கு இன்னும் அந்த சாப்பாடு அப்படி வரத்து நினச்சா மனசு கஷ்டமாக இருக்குது. 2 பாக்கெட்டு
ஒரு தினார் 320 ஃபில்ஸ் ஆச்சு. நம்ம ஊர் காசுக்கு 362 ரூபா. 2 கிலோ ஃப்ரெஞ்சு ஃப்ரை 362 ரூபா. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. என்னன்னு தெரியல, மயக்கம் வர மாதிரி இருக்குது. ட்ரைவிங்கே பண்ண முடியல. இப்போ வெளியே போய் வந்தோம் பேங்க்குக்கு. ஏடிஎம் கார்டில் காசு எடுத்துன்னு வரத்துக்கு, பணிப்பெண்ணுக்கு வீட்டு பணிப்பெண்ணுக்கு தரத்துக்கான எடுத்துன்னு வந்தாலும் என்னன்னு தெரியல. இப்படியே வேலைன்னு மயக்கம் வர மாதிரியே இருக்குது. ஒருவேளை அந்த சாப்பாடு சாப்பிட்டது ஏன்னா செட் ஆகுமாச்சான்னு தெரியல. நான் இருந்தாலும் 3 நாள் சாப்பாடு இல்லையா அது. நம்ம ஊர் ரைஸாக இருந்தாலும் பரவாயில்ல. இங்கே இருக்கிறதுலாம் பாஸ்மதி ரைஸ் தான். அது சும்மா சாயங்காலம் ஆக்கி காலையில் சமைச்சு சாயங்காலம் வச்சாலே கெட்டுரும். 3 நாள் இது வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி தராங்க. அதை பார்த்தா வேலைக்கு ஆகாது. இன்னொரு 4 நாள் தான் அப்புறம் போயிடுவாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.